Hi guys, welcome to Learn with News யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் AWSல CloudWatch. ஸோ CloudWatchன்றது அந்த மீனிங்லேயே உங்களுக்கு போட்டிருக்கோம். இட்ஸ் லைக் மானிட்டரிங் சர்வீஸ் தான். ஸோ AWSோட பவர்ஃபுல் மானிட்டரிங் சர்வீஸ் வந்து இந்த AWS CloudWatch. இந்த CloudWatchை யூஸ் பண்ணி நீங்கள் எண்ட் டு எண்ட் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இதோட கம்ப்ளீட் வீடியோ தான் வந்து இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதோட லாக் இன்டகிரேஷன் செட்டப் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸாக எடுத்து பார்க்க போகிறோம். அண்ட் தென் அதை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக அதோட கம்ப்ளீட் வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதோட ஆர்கிடெக்சர் டயக்ராம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்கு. ஸோ லைக் இப்போ இந்த AWS CloudWatch என்ன பண்ண போகுது அப்படின்னா, இட் வில் பி கலெக்ட் ஆல் த லாக் ஈவெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு EC2ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறீங்க. அந்த அப்ளிகேஷனோட லாக்ஸ் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா, உங்களோட S3 ஸ்டோர் ஆகிறதுக்கு முன்னாடி CloudWatchல ஒரு கம்ப்ளீட் ஒரு டேட்டா ஈவெண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இந்த CloudWatchன்றது ஒன் ஆஃப் த மானிட்டரிங் சர்வீஸ். ஸோ டேரெக்டாக ஒரு யூசர் லெவலுக்கு அஸ் அ டெவலப்பர் எண்டுக்கு டேரெக்டாக நீங்கள் EC2ஓட ப்ரொடக்ஷன் மிஷினுக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்காம உங்களோட CloudWatchன்ற சர்வீஸ்க்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் அங்கே ஒர்க் ஆகும். லைக் இப்போ அவன் வந்து டேரெக்டாக CloudWatchல இருக்கிற லாக்ஸ் மட்டும் செக் பண்ணிட்டு அது ரிலேட்டடாக ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி அவங்க டேரெக்டாக அந்த EC2ஓட ஒர்க் பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த லாக்ஸ் வந்து அங்கே ஃபில் ஆகிறதுக்கு பதிலாக எனக்கு S3ல நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ S3க்கு அந்த டெவலப்பர்ஸ்க்கு நான் பர்மிஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா யூ கேன் சேவ் இட் டு S3 கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் இப்போ EC2 இருக்குது. ஸோ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் அதில் தான் ரன் பண்ண போகிறீங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து கண்டினியூஸாக மானிட்டரிங் பண்ணணும். லைக் அதோட CPU யூட்டிலைசேஷன் எப்படி இருக்குது, மெமரி யூட்டிலைசேஷன் எப்படி இருக்குது, இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது, டிஸ்க் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி வேரியஸான மெட்ரிக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் CloudWatchை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மெட்ரிக்ஸை கலெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த கலெக்ட் பண்ண மெட்ரிக்ஸை பேஸ் பண்ணி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப ஹையாக போய் ஒரு 90 to 100% ரீச் அவுட் ஆகுது. உங்கள் சர்வர் வந்து ரொம்ப யூட்டிலைஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரியுது அப்படின்னா யூ கேன் யூஸ் உங்களோட CloudWatch மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு எஸ்என்எஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனை ட்ரிகர் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து எஸ்என்எஸ் வந்து உங்களுக்கு இமெயில் மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு இந்த வேஸ் ஆஃப் கனெக்டிவிட்டியும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வரப்போகிற லாக்ஸை வந்து ஒரு லேம்டா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் எப்போல்லாம் லாக்ஸ் விழுகுதோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த S3 பக்கெட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லேம்டா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபங்க்ஷனாலிட்டி எழுதிக்கலாம். இட்ஸ் லைக் பைதான் கோடிங் லெவல் சப்போர்ட் தான். அண்ட் தென் உங்களோட எத்தனான்ற ஒரு சர்வீஸ் இருக்குது, அந்த எலாஸ்டிக் சர்ச் இருக்குது, இந்த மாதிரி மல்டிபிள் சர்வீசஸ் இருக்குது. இந்த மாதிரி சர்வீசஸ் கூட நீங்கள் உங்களோட இன்டகிரேஷன்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கும். ஸோ இதை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு இன்டகிரேஷன் ஃப்ளோ, லாக் இன்டகிரேஷன் ஃப்ளோ தான் இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த CloudWatchன்றது ஃபஸ்ட்டு சொன்னது தான். இது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் சர்வீஸ். இதில் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களோட AWSல இருக்கிற மற்ற ரிசோர்ஸஸோட ஹெல்த் செக் வந்து நீங்கள் மானிட்டரிங் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஹெல்த் செக் எப்படி இருக்குது, அது என்ன கைண்ட் ஆஃப் பர்பஸில் இருக்குது, இது ஓகேவா, இல்லை இது ரிலேட்டடாக நம்ம ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணுமா, எல்லாமே வந்து இந்த ஹெல்த் செக் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுறத வந்து இந்த CloudWatchல பண்ணிக்கலாம். அண்ட் தென் கலெக்ட் பண்ண மெட்ரிக்ஸை நீங்கள் உங்களோட ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்மில் லைக் S3ல மூவ் பண்ணணும், இல்லை நாங்கள் எங்கேயாச்சும் மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் CloudWatchை யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸும் வந்து இந்த CloudWatchை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து CloudWatch ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் இதில் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா வெறும் மானிட்டரிங் மட்டுமே பண்ண போகிறதில்ல, மானிட்டரிங் தாண்டி அலர்ட்டிங் பண்ண போகுது. ஸோ இதில் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மானிட்டரிங் பார்ப்பீங்க. இது லைக் இந்த டூலை நீங்கள் எப்படி ஒரு அனாலஜியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா, லைக் ஒரு பில்டிங்கோட கேமரா செட்டப் மாதிரி. ஸோ ஒரு பில்டிங்கில் ஒரு ஃபயர் அலாரம் அடிக்குது அப்படின்னா, இது ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு இருக்க போகிறதில்ல. ஸோ ஃபயர் அலாரம் அடிக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபயரை பேஸ் பண்ணி அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு இன்டிமேஷன் கிரியேட் பண்ணணும். அந்த இன்டிமேஷனை பேஸ் பண்ணி அது வந்து நெக்ஸ்ட் இப்போ அந்த ஃபயர் பர்சனுக்கு யாருக்கு ஒரு ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ணி ஒரு இன்டிமேஷன் கொடுத்து பேஸ்ட் ஆன் தட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க குயிக்காக வந்து ரிசால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் அனாலஜி தான் இந்த CloudWatchும் பண்ணுது. லைக் மானிட்டரிங் பண்ணுறீங்க. ஸோ மானிட்டரிங் பார்க்கும்போது உங்களோட CPU யூட்டிலைசேஷன் ஒரு 90 to 95% வந்து ரீச் அவுட் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பர்டிகுலர் டீமுக்கு நீங்கள் அலர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட யூட்டிலைசேஷன் ரொம்ப ரீச் ஆகுது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அதோட லாக்ஸை சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள் பண்ணி வர்றது, இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை நீங்கள் இந்த CloudWatchை யூஸ் பண்ணி நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் இருக்கிற மெட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டீமுக்கு, அதாவது இப்போது இதோட டெவலப்பர்ஸோட மிஷின் வந்து இந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த டீமுக்கு அதை சென்ட் பண்ணி இந்த மெட்ரிக்ஸ் பாருங்கள் இவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு
ஒரு கம்ப்ளீட் அலர்ட் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அதை தான் வந்து இந்த ரிப்போர்ட்டிங் எல்லாமே சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாக் குரூப் செட்டப்பும் இருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த க்ளவுட் வாட்சில் என்ன பண்ணலாம், ஒரு லாக் குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி இந்த லாக் குரூப்பில் எல்லா கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷனோட லாக்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஃபில் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ண முடியும். அண்ட் தென் இதில் ஜஸ்ட் ஒரு எஸ்என்எஸை வந்து நம்ம தனி டாப்பிக்காக பார்ப்போம். பட் ஆனால் இதில் வந்து ஒரு எஸ்என்எஸை நம்ம இதில் எப்படி இன்டெகிரேட் பண்ணி அது வழியாக உங்களுக்கு வந்து டாபிக் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ரெண்டு விஷயம் நீங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இந்த வீடியோஸில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு EC2 ஒன்று கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த EC2ஓட யூட்டிலைசேஷனை எப்படி இது ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ளவுட் வாட்ச் கேப்சர் பண்ணி அந்த பேஸ் ஆன் தட் அந்த யூட்டிலைசேஷனை கேப்சர் பண்ண டேட்டாஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து க்ளவுட் வாட்சில் ஒரு அலாரம் கிரியேட் ஆகும். அந்த அலாரம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எஸ்என்எஸ்ஸை ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் செட்டப் ஆஃப் க்ளவுட் வாட்ச். இந்த க்ளவுட் வாட்சோட செட்டப் தான் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ டாபிக்ல போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணிக்கிங்க. ஒரு EC2 வந்து டெஃபினட்டாக தேவைப்படும். ஸோ க்ளவுட் வாட்சுக்காக நான் செட் பண்ணனால க்ளவுட் வாட்ச்னு சொல்லி செட் பண்ணிக்கிறேன். -EC2. ஸோ இது ஆஸ் யூஷுவல் நீங்கள் கிரியேட் பண்ண வர அமேசான் லிங்க் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ஸ்டன்ட் டைப் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கீபேர் இருக்கும். ஸோ கீபேரை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதால் டிஃபால்ட்டாக இப்போதைக்கு விட்டுட்டு செலக்ட் எக்ஸிஸ்டிங் குரூப்ஸ். ஸோ ஆல்ரெடி யூ ஹேவ் செலக்ட் சம் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி குரூப்ஸ். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லான்ச் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு EC2 லான்ச் ஆகிடும். இது ஏன் ஃபஸ்ட்டு EC2 லான்ச் பண்ணுறீங்க, டேரெக்டாக நீங்கள் க்ளவுட் வாட்சுக்கே போகலாம் அப்படின்னா, ஸோ க்ளவுட் வாட்ச் போயிட்டு அங்கேருந்து இன்டெகிரேஷன் மேக் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த வே ஆஃப் அப்ரோச்சை யூஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் காமிக்கிறேன் அந்த அப்ரோச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் க்ளவுட் வாட்ச்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ க்ளவுட் வாட்ச் இருக்கும். ஸோ க்ளவுட் வாட்ச்ன்றது ஒன் ஆஃப் த மானிட்டரிங் சர்வீசஸ். அதை நீங்கள் இந்த சர்ச் பண்ணும்போதே உங்களோட அந்த லோகோவே அதுதான் மீனிங்காக இருக்கும். லைக் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மானிட்டரிங் சர்வீஸ். அந்த மானிட்டரிங் சர்வீசஸ் கீழே தான் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் லாக்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சிங்கிள் பிளேசஸாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த க்ளவுட் வாட்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் டேஷ்போர்டு இருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல் தான். பட் ஆனால் ரொம்ப கிளாரிட்டி ஒரு லுக்காக அந்த மாதிரி இருக்காது. ஒரு சிம்பிள் கைண்ட் ஆஃப் செட்டப் தான் இருக்கும். இதுவே நீங்கள் கிராஃபானா அண்ட் ப்ரொமித்தியஸ்ன்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி ஓப்பன் சோர்ஸஸ் டூல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு இன்டெகிரேஷன் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல் கிராஃப் சார்ட் மாதிரி இருக்கும். ஸோ சில ஆர்கனைசேஷனில் கிராஃபானா ப்ரொமித்தியஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில ஆர்கனைசேஷனில் தே கேன் சிம்பிளி கோ வித் க்ளவுட் வாட்ச் மட்டுமே வந்து செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஆர்கனைசேஷனில் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு அலாரம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த அலாரம் கொடுத்து அந்த அலாரமோட மெட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஓனாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் EC2 செலக்ட் பண்ணி இப்போ EC2ல பேர் இன்ஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸ் செலக்ட் பண்ணி அதில் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண அந்த EC2ஓட டேட்டாவை இங்கே ஃபில்டர் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு க்ளவுட் இன்ஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி மோர் டேக்கிங் டைம். ஸோ அதுக்கு டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த EC2 இப்போ கிரியேட் பண்ணீங்களா அந்த EC2ஓட இன்ஸ்டன்ஸ் ஐடி கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் ஐடி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மானிட்டரிங்னு இருக்கும். ஸோ இந்த மானிட்டரிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போ இந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் மேக் இட் அஸ் டூப்ளிகேட் ஒன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஸோ இங்கேயே வந்து இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே டேட்டாவோட விஷுவலைசேஷன் ஷோ ஆகும். ஸோ இது வந்து இப்போ தான் குயிக் செகண்ட்ஸ்னால அது 1 செகண்ட் செட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ரியல் கேஸில் இது வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். இது வந்து இந்த 1 செகண்ட் ஏன் சேஞ்ச் பண்ண அப்படின்னா இது வந்து ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரி. ஸோ எவ்ரி 1 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த டேட்டாஸ் வந்து அங்கே வந்து புல் பண்ணிக்கும். மோஸ்ட்டாக இதில் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து குயிக்காக ரெஸ்பான்ஸ் பார்க்குறதுக்காக மட்டும்தான் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமமாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நியூவாக ஒரு லேப்டாப் பை பண்ணியிருக்க மாதிரி. இப்போ நியூவாக பை பண்ணியிருக்க லேப்டாப்பில் எந்த ஒரு யூட்டிலைசேஷனுமே இருக்காது. லைக் அதுவே வாண்டடாக வந்து பஸ்ட் ஆகாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஒரு வாண்டடாக ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸை ரன் பண்ணி அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த EC2 CPUவோட யூட்டிலைசேஷனை ஆட்டோமேட்டிக்காக 80% இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ இப்போ இந்த 80% இன்க்ரீஸ் ஆகிறனால நமக்கு என்ன ஆகும்னா நம்ம வந்து க்ளவுட் வாட்சில் அலாரம் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அந்த அலாரம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு SMS நோட்டிஃபிகேஷன் வழியாக வரப்போகுது. ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டப் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக க்ளவுட் வாட்சில் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போயிட்டு ஸோ இங்கே பெல் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரீடைரக்ட் ஆகி உங்களோட க்ளவுட் வாட்ச் தான் போகும். ஸோ க்ளவுட் வாட்சோட மெட்ரிக்ஸ். ஸோ இந்த காலமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா கைண்ட் ஆஃப் டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. செலக்ட் மெட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பிளேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களோட என்டையர் செட்டப்ஸுமே வந்து ஃபில் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணீங்க கிரியேட் பண்ணீங்க அதோடைய இன்ஸ்டன்ஸோட நேம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் இருக்கட்டும். தட்ஸ் ஃபைன். ஓகே 1 செகண்ட் செட் பண்ணிக்கோங்க.
1 செகண்ட் இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ ஐ கேன் கோ வித் 20 செகண்ட்ஸ். ஸோ இங்கே ஸ்டாட்டிக் அண்ட் தென் அனாமலி டிடெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாட்டிக்ன்றது நீங்கள் செட் பண்ணுற த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அலாரம் கிரியேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருப்பீங்க. அனாமலி டிடெக்ஷன்றது நத்திங் பட் உங்களோட இது வந்து ஒரு எம்எல் லாங்குவேஜை பேஸ் பண்ணி அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு EC2ல எவ்ரிடே வந்து நைட் டைமில் ஒரு 20% தான் டிராஃபிக் யூட்டிலைஸ் ஆயிருக்கு, டே டைமில் 70% யூட்டிலைஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் சடனாக எப்பயாச்சும் ஒரு டைம் நைட் டைமில் 90% யூட்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் கிரியேட் ஆகும். ஏன்னா இது அனானமஸாக எதாவது கிரியேட் ஆகுதுன்னா அந்த மாதிரி டிடெக்ஷன்ஸ் தான் வந்து இங்கே அனாமலி டிடெக்ஷன்ஸில் கிரியேட் பண்ணுவீங்க. மற்றபடி மோஸ்ட்டாக நீங்கள் ஸ்டாட்டிக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இங்கே வந்து 30 செட் பண்ணிக்கோங்க. ஸோ 30ன்றது ரியல் கேசஸில் போகும்போது உங்களுக்கு அந்த கம்பெனிஸில் சிலர் 85% யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில 90% யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து குயிக்காக ரெஸ்பான்ஸ் வரணும், அந்த அவுட்புட்லாம் வரணுன்றதுக்காக நான் 30% செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே த்ரீ டைப் ஆஃப் கேசஸ் இருக்கும். அதாவது ஒரு அலாரம் ட்ரிகர் ஆகும்போது என்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றதான் இந்த 3 கேசஸ். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஓகேன்ற ஸ்டேட்டில் இருக்கும்போது, அதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஐடியலாக இருக்கும்போது உங்களுக்கு அலாரம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஓகே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்சஃபிஷியன்ட் டேட்டான்றது நீங்கள் அலாரம் செட் பண்ணியிருக்கீங்க, அது என்ன பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மெட்ரிக்ஸ்ன்றது அதோட லாக்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் லாக்ஸ் சரியாக ஃபில் ஆகலை, லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க, அப்போ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இருக்காது. ஸோ அப்போ ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா அங்கே இன்சஃபிஷியன்ட் டேட்டா. ஸோ அந்த மாதிரி கேசஸ் வேணும் அப்படின்னா, அந்த மாதிரி கேசஸ்லேயும் உங்களுக்கு அலாரம் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் இன்சஃபிஷியன்ட் டேட்டா. பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன் அலாரம் தான் சூஸ் பண்ணுவீங்க. இந்த இன் அலாரம்ன்றது நீங்கள் செட் பண்ணியிருக்கிற அந்த த்ரெஷ்ஹோல்டு 30%, நீங்கள் ரியல் கேசஸில் போகும்போது அது 75% இல்லை 80%, 90% செட் பண்ணுறதை அதை தாண்டி போகும்போது தான் உங்களுக்கு இந்த அலர்ட்ன்றது கிரியேட் ஆகும். ஸோ அதர் தென் தட் இட் வில் பி நார்மலாக ஷோ ஆகும் உங்களுக்கு. இதுதான் வந்து இதோட என்டையர் செட்டப்மே வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து உங்களோட கிரியேட் டாபிக் கொடுத்துட்டு உங்களோட டாப்பிக்கோட நேம் டிஃபால்ட்டாக சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லை இதுவே இருந்தாலும் இதுவே இருக்கட்டும். இங்கே உங்களோட மெயில் ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கே ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கமர்ஷியலாக ஒரு மெயில் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித். ஸோ வாட் எவர் மெயில் ஐடி நீங்கள் எது சூஸ் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு அலர்ட் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. ஐ கேன் கோ வித் மை மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி கொடுத்துருங்க. ஸோ மெயில் ஐடி கொடுத்துட்டு இங்கே கிரியேட் டாபிக் கொடுங்க. ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா எஸ்என்எஸ்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு டாபிக் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ அந்த டாபிக் எப்படி போய் பார்க்குறது அப்படின்னா, ஸோ நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எஸ்என்எஸ் செலக்ட் பண்ணிவிட்டேன். இது வந்து சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ். உங்களுக்கு அந்த இமெயிலாம் வர்றதுக்காக இந்த சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாபிக் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சப்ஸ்கிரைபர்ன்றது யாருன்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்தீங்களா அவர் தான் சப்ஸ்கிரைபர். ஸோ இதை கொடுத்துட்டு இந்த டாபிக் உள்ளே போனீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் ஐடி இருக்கும். அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண்டிங் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பெண்டிங் கன்ஃபர்மேஷன்ஸ் மீனிங் என்னன்னா, இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணீங்களா ஒரு மெயில் ஐடி, அதை பேஸ் பண்ணி அந்த அந்த யூசருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் ஆகும். இது ஏன் இந்த கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து AWS சைடு. இந்த AWSலேருந்து இந்த தேர்ட் பார்ட்டி ஜிமெயிலுக்கு நீங்கள் ஏதாச்சும் ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் ஆகும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் ட்ரிகரில் போயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அதில் எப்படி இருக்குன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு AWS சைட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இந்த பெண்டிங் ஸ்டேட்டஸ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம்டு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் மெயிலில் பண்ணிட்டேன், அதனால் இங்கே கன்ஃபார்ம்டுன்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது இவ்வளோ தான், இந்த செட்டிங்ஸ் இவ்வளோ தான். அண்ட் தென் பேக் டு உங்களோட க்ளவுட் வாட்ச்க்கு போயிருங்க. ஸோ இதெல்லாமே வந்து இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாமே தனித்தனி ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் நடக்கும்போது என்ன ஆக்ஷன் நடக்கணும், EC2 நடக்கும்போது என்ன ஆக்ஷன்ஸ் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக இப்போ வேற ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம், அதனால இதை ஸ்கிப் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போது இது வந்து என்ன பிளேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் எப்படி வரணும், அதோட சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும், அண்ட் தென் அதோட பாடி கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத இங்கே போட்டிருக்கு. ஸோ சப்ஜெக்ட் நான் வந்து ஒரு கிரிட்டிக்கல் அலர்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கிரிட்டிக்கல் அலர்ட் ஃபார் த டீம் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் நான் கொடுத்துட்டு ஹை டீம் ப்ளீஸ் செக். இது வந்து ஒரு டிஃபால்ட் கண்டென்ட் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷனில் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் இது மாதிரி ஏதாவது போட்டு சும்மா ஒரு என்ட்ரி மாதிரி கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போது இந்த சர்வரோட 30% யூட்டிலைசேஷனை எனக்கு ரீச் அவுட் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு மெயில் ட்ரிகர் ஆகும். அதுதான் வந்து இதோட பர்பஸ். ஸோ மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து ரிவ்யூ பேஜஸ் தான். ஜஸ்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்துருங்க. இந்த கிரியேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸை லாகின் பண்ணி
அந்த EC2 இன்ஸ்டன்ஸை டைரெக்டாக உங்களோட EC2 கனெக்ட் பண்ணுங்க. இது ஏன் இந்த பர்பஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தான் சொன்னோம்ல ஒரு அலாரம் செட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு மெயில் ட்ரிகர் ஆகணும். அதாவது ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ இந்த பிளேஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யூட்டிலைசேஷன் ஸ்டில் இப்படி தான் இருக்கும். இப்படியே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செட் பண்ணியிருக்கிற 30% இது ரீச் அவுட் ஆகாது. ஸோ ரீச் அவுட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு மெயில் நோட்டிஃபிகேஷன் வராது. அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு தான் வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டை ஆட்டோமேஷன்ஸை நம்ம ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு பைத்தான் ஃபைல் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்து .demo.py. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ அந்த பைத்தான் ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி இந்த பிளேஸில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு Ctrl+Ctrl+X கொடுத்தீங்கன்னா அது சேவ் அண்ட் தென் எக்ஸிட் ஆகிடும். ஸோ இப்போது எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஃபைல் இருக்கும். இப்போது பைத்தான் 3 அதாவது இந்த பைத்தான் ஃபைலை ரன் பண்ணி வர்றதுக்கு பைத்தான் 3 demo.py சொல்லிட்டு அந்த ஃபைலோட கமாண்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணீங்களா ஒரு அலாரம். ஸோ அது ஆஃப் ஆஃப் த ஸ்டேஜில் இருக்குது. அதை இப்போ கிரியேட் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ அலாரம் கிரியேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்சஃபிஷியன்ட் டேட், அதாவது எந்த ஒரு யூட்டிலைசேஷனுமே இல்லாமல் எந்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணாத ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்டில் இருக்குது. இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க அந்த இன்ஸ்டன்ஸ் பேக் போயிடுங்க. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸில் இப்போ ட்ரிகர் பண்ணி விடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களோட யூட்டிலைசேஷனை 80% ரீச் அவுட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதை எப்படி ரேண்டமாக நீங்கள் உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸில் இருந்து இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் இது. ஸோ இந்த யூட்டிலைசேஷன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 80% தான் இருக்குது, ஐ மீன் போயிட்டுருக்கு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இது யூட்டிலைசேஷன் பாஸ் ஆகிறதுக்கு. ஸோ யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். அது வரைக்கும் உங்களோட EC2வில் உங்களோட ப்ராட் கிராஃப் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இப்போ இதை சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது இங்கே அலாரம் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மொத்தம் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்சஃபிஷியன்ட் டேட்டா அண்ட் தென் ஓகே அண்ட் தென் அலாரம். ஸோ இப்போ இங்கே இன்சஃபிஷியன்ட் டேட்டாவில் இந்த 1ன்றது இங்கே மேப் ஆயிருக்கு. ஸோ இந்த 1 வந்து இங்கே நெக்ஸ்ட்டு ஓகேக்கு போகும் அண்ட் தென் அலாரம் போகும். இஃப் இட் இஸ் ரீச்டு த யூட்டிலைசேஷன் ஆஃப் மோர் தென் 30%, உங்களோட யூட்டிலைசேஷன் இது எப்போ கிராஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலர்ட் கிரியேட் ஆகும். ஸோ யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். மீன்வைல் இதை பார்த்துட்டே இருக்கேன். அண்ட் தென் உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப் ஆகிட்டே இருக்கும். அது 4% ரீச் அவுட் ஆயிருக்கு. அண்ட் தென் இது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் ரீச் அவுட் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட். இந்த பைத்தான் ஸ்கிரிப்டோட ஆட்டோமேஷன் ஒர்க்கே வந்து உங்களோட யூட்டிலைசேஷனை உங்களுக்கு 80% வரைக்கும் உங்களுக்கு ரீச் பண்ணுற மாதிரி ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இந்த பேஸ் ஆன் தட் இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் தான் இங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸாக நான் கேட்டேன்னா அந்த எஸ்என்எஸ் நம்ம சிங்க் பண்ண உடனே இதை தான் வந்து உங்களுக்கு ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்திருக்கும். AWS எஸ்என்எஸ் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அந்த எஸ்என்எஸ் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்ஃபார்ம்ட் ஆகிடும். ஸோ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பேஸில் வந்து கன்ஃபார்ம்டுன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ யூட்டிலைசேஷன் இட் வில் பி மூவிங் டு மேக்ஸிமம். So I can stop and then get it on. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட யூட்டிலைசேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இப்போ 40% யூட்டிலைசேஷன் ரீச் அவுட் ஆயிருக்கு. அண்ட் தென் இது அகைன் ரெஃப்ரெஷ் பண்ண இந்த 40லேருந்து நெக்ஸ்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். மீன்வைல் உங்களோட கிரிட்டிக்கல் அலர்ட்டையும் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் டேக் அ ரெஃப்ரெஷ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாரம் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. உங்கள் யூட்டிலைசேஷன் இது கிராஸ் பண்ணி போயிடுச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் வந்திருக்கு. ஸோ AWSலேருந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது அலர்ட்டில் நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோமோ ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஹெட்டிங் வந்துடும். இது எந்த ரீஜனில் நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரீஜனோட நேம் இங்கே ஸ்பெசிஃபை ஆகிடும். அண்ட் தென் இது அலர்ட்டில் உங்களோட அக்கௌண்ட் ஐடி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் எப்போ இது பண்ணியிருக்கீங்க, ஸோ எந்த டீம்லேருந்து இதை ட்ரிகர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியுமே வந்து உங்களுக்கு இது வந்துடும். ஸோ இதுதான் வந்து அலர்ட்டிங். இதை பேஸ் பண்ணி இந்த அலர்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த டீம் எந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இதை இந்த மாதிரி அலர்ட் வந்திருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த டீம் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேலஞ்சஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து CloudWatchோட ட்ரிகரிங் அலர்ட்ஸ். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். ஸோ நான் அகைன் நீங்களும் வந்து இதே மாதிரி ஒரு ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க, இதே மாதிரி ஒரு செட்டப் ரீக்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். நான் பைத்தான் ஸ்கிரிப்டை ஷேர் பண்ணுறேன். மீன்வைல் இந்த வீடியோஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.